எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மறைந்திருக்கும் தெய்வீக ரகசியங்கள் பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. மதுரையின் அரசி அன்னை மீனாட்சி. இவளுக்கு அங்கையர் கன்னி என்ற பெயரும் உண்டு. இதற்கு மீன் போன்ற அழகிய கண்ணுடையவள் என்று பொருள். மீன் தன் குட்டிகளை பாதுகாப்பது போல தனது கண்களாலேயே உலக உயிர்கள் அனைத்தையும் பாதுகாப்பவள் அன்னை மீனாட்சி. மதுரையில் 6 மாதங்கள் அன்னை மீனாட்சியின் ஆட்சியும் மீதமுள்ள 6 மாதங்கள் சுந்தரேஸ்வரர் ஆட்சியும் நடக்கிறது. துர்க்கை அம்மன், மகிஷாசுரமர்த்தினி, காஞ்சி காமாட்சி போன்ற அம்பாளின் அவதாரங்கள் அசுரர்களை வதம் செய்து நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக உண்டானது. இப்படி பல வடிவங்களும் ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக உருவானது. அப்படி மதுரை மீனாட்சி அம்மன் எந்த அசுரரையும் வதம் செய்ததாக கதைகள் இல்லை. அப்படியானால் மதுரை மீனாட்சியின் அவதார நோக்கம்தான் என்ன என்பது பற்றி பார்க்கலாமா? கந்தர்வ லோகத்தை சேர்ந்த விஸ்வாவசு என்பவர் மிகச்சிறந்த சிவபக்தர். இவருக்கு வித்யாவதி என்ற ஒரு பெண் பிறந்தாங்க. வித்யாவதிக்கு சின்ன வயசுல இருந்தே அம்பாள் மேல அளவு கடந்த பக்தி. அவங்களுக்கு ஒரு ஆசை, பூமியில இருக்க புண்ணிய ஸ்தலம் ஒன்றில் அருள் செய்த அம்பிகைய நேரில் தரிசனம் செய்யணும் அப்படின்னு தன்னோட ஆசையை தன்னோட தந்தை கிட்ட சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, கடம்பவனமாக இருந்த மதுரையில் அருள் புரிந்த ஷியாமலா தேவியை வழிபடுன்னு. அதன்படி இவங்க பூமிக்கு வந்து ஷியாமலா தேவியை தரிசித்து வழிபட்டு வந்தாங்க. அந்த ஸ்தலம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டதால அங்கேயே தங்கி அம்பிகைக்கு சேவை செஞ்சுட்டு வந்தாங்க. இவங்களுடைய பக்தியை பார்த்து மனம் குளிர்ந்த ஷியாமலா தேவி 3 வயது சிறுமியாக காட்சி கொடுத்தாங்க. என்ன வரம் வேணும்னு அம்பிகை கேட்டிருக்காங்க. குழந்தையாக காட்சி தந்த நீயே எனக்கு மகளாக பிறக்கிற பாக்கியத்தை அருளணும் அப்படின்னு வேண்டினாங்களாம் வித்யாவதி. அடுத்த பிறவில உன்னோட எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு அம்பிகையும் வரம் கொடுத்தாங்க. அதே போலவே அடுத்த பிறவியில் சூரியகுல மன்னனான சூரசேனனின் மகள் காஞ்சனமாலையாக பிறந்து வளர்ந்தாங்க வித்யாவதி. இந்த பிறவியிலும் இவங்க அம்பாள் மேல தீவிரமான பக்தி கொண்டிருந்தாங்க. காஞ்சனமாலையை பாண்டிய மன்னனான மலைத்தியோசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு இவங்க அப்பா. இந்த தம்பதிகளுக்கு நீண்ட காலமாகியும் குழந்தை இல்லை. தனக்கு குழந்தை பாக்கியம் அருளணும்னு இவங்க அம்பிகை கிட்ட வேண்டினாங்க. அதே நேரம் மலையதோசனும் புத்திரகாமேஷ்டியாகவும் நடத்தினாரு. யாக குண்டத்தில் இருந்து 3 தனங்களுடன் அழகிய பெண் குழந்தை தோன்றியது. இதை பார்த்து இந்த தம்பதிகளுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்போ அசரீரியாக ஒரு குரல், இந்த பெண் அவளுக்கான கணவனை பார்த்ததுமே அந்த 3வது தனம் மறையும்னு சொல்லுச்சு. இந்த குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்தாங்க. ஆண் வாரிசு இல்லாததால அனைத்து கலைகளையும் இந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்தார் மன்னர். மலையதோசனுக்கு அப்புறமா மதுரையின் ஆட்சி பொறுப்பை ஏற்றாங்க தடாதகை. மீன் போன்று எப்போதும் விழிப்புடன் இருந்து ஆட்சி செய்தாங்க. இதனால் தடாதகை என்ற பெயர் காலப்போக்கில் மறைந்து மீனாட்சி என்ற பெயர் உருவாகி அதுவே நிலைத்துவிட்டது. தன்னை வேண்டிய பக்தைக்கு அருள் செய்வதற்காக உருவானதே அன்னை மீனாட்சியின் அவதாரம். ஒவ்வொரு திசையிலும் போர் தொடுத்து எல்லா மன்னர்களையும் வெற்றி கொள்கிறாள் அன்னை மீனாட்சி. கடைசியாக கைலாயத்தின் மீதே படையெடுத்து செல்கிறார். அங்கு குடியிருக்கும் சிவபெருமானுக்கு மீனாட்சியை யார் என்று தெரியாதா? அதனால் உற்சாகத்துடன் அன்னையை எதிர்கொள்ள செல்கிறார். இந்த பக்கம் படையுடன் வீரம் கொப்பளிக்க நின்று கொண்டிருக்கிறார் மீனாட்சி. எதிர்புறத்தில் சிவபெருமான் வந்து கொண்டிருக்கிறார். சிவபெருமான் நெருங்கி வர வர அன்னையின் உள்ளத்தில் வெற்றி வேட்கை குறைந்து வெட்கம் முடிசூடுகிறது. தனது கையில் இருந்த வாளை கீழே போட்டுவிட்டு நாணத்தோடு தலை குனிகிறார். அப்போது மீனாட்சியின் 3வது தனம் மறைகிறது. தனது மணாளனை கண்ட பூரிப்பில் அமைதியாக நிற்கிறாள் அன்னை மீனாட்சி. அப்போது சிவபெருமான், அங்கையர் கன்னியே, நீ என்று மதுரையம்பதியை விட்டு படையுடன் கிளம்பினாயோ அன்றே நானும் உன்னை பின்தொடர ஆரம்பித்து விட்டேன். இன்றுதான் உன்னை நேரில் காண்கிறேன். இனிமேல் நீயே என் துணைவி என்று சொன்னார். உடனே அன்னையின் முகம் வெட்கத்தால் சிவந்தது. அன்றுதான் அன்னையின் கரம் பிடித்தார் சிவபெருமான். இதுதான் மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்தின் பின்னணி. இப்போது நாம் மதுரை மீனாட்சி அன்னையை தரிசனம் செய்வதில் மறைந்துள்ள தெய்வீக ரகசியம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். அதேபோல் மீனாட்சி அம்மனுக்கு ஒரே நாளில் 8 விதமான அலங்காரங்கள் செய்கிறார்கள். அது குறித்தும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. பழனி முருகர் கோவிலில் காலையில் ஆண்டி கோலத்திலும் மாலையில் ராஜ அலங்காரத்திலும் காட்சி தருகிறார் முருகப்பெருமான். அதேபோல் சோட்டானிக்கரை பகவதி அம்மன், சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி தேவி என்று 3 விதமாய் காட்சி தருகிறார். அந்த வரிசையில் மதுரையில் மீனாட்சி அம்மன் மொத்தம் 8 விதமான அலங்காரங்களில் காட்சி அளிக்கிறார். சக்தி இல்லையேல் சிவமில்லை என்று சிவனே உணர்ந்திருந்தாலும்
சக்தி ஸ்தலங்களாய் விளங்கும் ஊர்களில் சிவனின் ஆட்சியே நடக்கிறது. ஆனால் மதுரையில் அன்னையின் கையே ஓங்கி இருக்கும். மதுரையின் அரசியாய் மீனாட்சியே ஆட்சி செய்கிறாள். முதலில் மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் பூஜைகள் செய்த பின்னர் தான் சுந்தரேஸ்வரருக்கு பூஜை செய்வாங்களாம். பக்தர்களும் அன்னையை வணங்கியதற்கு அப்புறமா தான் அப்பனை வணங்குவாங்களாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பல அதிசயங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதில் ஒன்றுதான் மீனாட்சி அம்மனை 8 விதமான சக்திகளாக பாவிப்பது. இது மற்ற எந்த கோவில்களிலும் இல்லாத தனிச்சிறப்பு. அன்னை மீனாட்சியின் 8 விதமான அலங்காரங்கள் குறித்து பார்க்கலாமா? நடை திறப்பின் போது பாலாம்பிகையாக, அதிகாலை புவனேஸ்வரியாக, அதாவது 6 முதல் 8 நாழிகை, காலையில் கௌரியாக 12 முதல் 15 நாழிகை, மதியம் ஷியாமலாவாக, சாயரக்ஷையில் மாதங்கியாக, அர்த்த ஜாம பூஜையில் பஞ்சதசியாக, பள்ளியறை செயல்களில் சோடசியாக, திருவனந்தல் பள்ளியறையில் மகா சோடசியாக. அன்னை மீனாட்சிக்கு தினமும் 5 கால பூஜைகள் நடைபெறுகிறது. அந்த சமயங்களில் நான் இப்போது சொன்ன 8 அலங்காரங்களில் அன்னை மீனாட்சி காட்சி தருவதை நாம் காணலாம். அதாவது காலையில் சின்னஞ்சிறிய சிறுமி போன்றும், உச்சி வேளையில் மடிசார் புடவை அணிந்தும், மாலையில் தங்க கவசம் மற்றும் வைர கிரீடத்திலும், இரவு அர்த்தஜாமத்தில் வெண்பட்டு புடவை அணிந்தும் அன்னை காட்சி தருகிறாள். ஒரே நாளில் இந்த 8 ரூபங்களிலும் அன்னை மீனாட்சியை தரிசனம் செய்பவர்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாது என்று சொல்கிறார்கள். புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே அன்னையின் இந்த 8 அலங்காரத்தையும் ஒரே நாளில் தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கும் உற்சவங்களில் அனைவரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது அவசியம் காண வேண்டிய சிறப்பான உற்சவம் பள்ளியறை பூஜையாகும். ஏனென்றால் இது மற்ற சிவன் கோவில்களில் நடப்பது போல சாதாரணமாக நடக்காதாம். அது பற்றி பார்க்கலாமா? மல்லிகை பூவால் கூடாரம் போன்று அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் வெண்பட்டு உடுத்தி வெண்தாமரையால் அன்னையின் பாதங்கள் அலங்கரிக்கப்பட்டு தாயார் தனது சந்நிதியில் இருந்து புறப்படுவாள். சுவாமி சந்நிதிக்கு அன்னை சென்றதும் பள்ளியறை பூஜைக்காக சுந்தரேஸ்வரரின் வெள்ளி பாதுகைகள் சுவாமி சந்நிதியில் இருந்து பள்ளியறை வரும். அன்னை மீனாட்சி காத்திருக்க பாதுகைகள் வந்த பிறகு விசேஷ மூக்குத்தி தீபாராதனை நடக்கும். அன்னையின் உடை, மலர்கள் என அனைத்தும் வெண்ணிறமாக காட்சி தருவதால் அன்னை மீனாட்சியின் மாணிக்க மூக்குத்தியின் தரிசனத்தை நாம் தெளிவாக காண முடியும். பள்ளியறை பூஜையின் போது மொத்தம் 3 தீபங்கள் காட்டப்படும். அதில் கடைசி தீபம் அன்னையின் முகத்திற்கு மிக அருகில் காட்டப்படும். அந்த சமயத்தில் பவள வாயில் புன்னகையுடனும் முகத்தில் நாணத்துடனும் காட்சி தரும் அன்னையின் திருமுகத்தை நாம் தரிசனம் செய்யலாம். 3வது தீபாராதனைக்கு பிறகு அன்னையின் சந்நிதியில் திரையிடப்பட்டு அன்னையின் மூக்குத்தி பின்புறமாக நகர்த்தி வைக்கப்படும். அதாவது அன்னை மீனாட்சி அணிந்திருக்கும் மூக்குத்தி ஒரு சிறிய தங்கச்சங்கிலியுடன் இணைக்கப்பட்டு இருக்கும். இந்த சங்கிலியின் மற்றொரு முனையை அன்னையின் பின்புறம் இணைக்கப்பட்டிருக்கும். அதை நகர்த்தியதும் மூக்குத்தி பின்புறமாக நகர்ந்துவிடும். மூலஸ்தானத்தில் இருக்கும் அம்மனின் மூக்குத்தி நகர்த்தப்பட்ட பிறகே அன்னையின் சார்பாக அன்றைக்கான கட்டளைக்கான பட்டர் பள்ளியறை பூஜைக்கு ஈசனை வரவேற்க செல்வார். அதாவது மூலஸ்தானத்தில் இருக்கும் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரனின் சன்னதிக்கு சென்று பாத பூஜை செய்து பள்ளியறை பூஜைக்கு அழைத்து வருவதாக ஐதீகம். பள்ளியறை பூஜை என்பது சிவசக்தி ஐக்கியத்தின் அடையாளமாக நடத்தப்படுவதாகும். இந்த தரிசனத்தை காண்பது மிகவும் சிறப்பானது. பள்ளியறை பூஜைக்கு பிறகு அன்னையின் சன்னதி நடை சாத்தப்படும். பள்ளியறையில் பூஜை, பால், பழம், பாடல்கள், வாத்திய இசை என அனைத்து சடங்குகளும் முடிந்த பிறகு இரவு கோவில் நடை சாத்தப்படுவது வழக்கம். இந்த பள்ளியறை பூஜைகளில் கலந்து கொண்டு அங்கு தரும் அபிஷேக பாலினை அருந்தினாலோ, பள்ளியறை பூஜைக்கு பால் பழம் வாங்கி கொடுத்தாலோ கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை வரத்திற்காக பல காலமாக காத்திருப்போர் இந்த பள்ளியறை பூஜையில் அவசியம் கலந்து கொள்ளுங்கள். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் அன்னை மீனாட்சி அதிகாலையில் சின்னஞ்சிறு சிறுமி அலங்காரத்தில் இருக்கும்போது தரிசனம் செய்து அங்கு நடக்கும் ஆராதனை தரிசித்து மனமுருகி வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வியாபாரத்தில் நஷ்டம், வேலையில் பிரச்சனை உள்ளவர்கள் மாலை நேரத்தில் அன்னை மீனாட்சி வைர கிரீட அலங்காரத்துடன் காட்சி தரும் கோலத்தை தரிசனம் செய்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்வில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய கோவில்களில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு முக்கியமான இடம் உண்டு. இவை எல்லாவற்றையும் விட புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் அன்னை ஸ்ரீ மீனாட்சியை புவனேஸ்வரி, கௌரி, ஷியாமலா, மாதங்கி, பஞ்சதசி என்று எல்லா அலங்காரத்திலும் தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைக்கும். வழக்கமாக குங்குமம் தானே அம்மன் சந்நிதியில் பிரசாதமாக கொடுப்பார்கள்.
ஆனால் பள்ளியறை பூஜையின் போது சுவாமி பாதம் அம்மன் சன்னதிக்கு வந்த பின் குங்குமத்திற்கு பதில் திருநீர் தருவார்களாம். மீனாட்சி அம்மன் விக்கிரகம் மரகத கல்லால் ஆனது. ஏனென்றால் பொதுவாக அன்னையின் திருமேனி பச்சை நிறம். அன்னையின் வலது கால் சற்று முன்னோக்கி இருக்குமாம். அதுவும் ஏனென்றால் பக்தர்கள் அழைத்தால் உடனே ஓடி வருவதற்காக. அன்னையின் கையில் ஏந்திய கிளி அன்னையின் காதில் பேசுவது போல் இருக்கும். ஏன்? கிளி பேசுவதை திரும்ப பேசும். அதேபோல் பக்தர்களின் வேண்டுதலை திரும்ப திரும்ப அன்னையிடம் சொல்லும். இதனால் நமது வேண்டுதல் விரைவாக நிறைவேறும். அன்னையின் விக்கிரகம் சுயம்பு. சிவ ஆலயத்தில் லிங்கம் தானே சுயம்புவாக இருக்கும். ஆனால் மதுரையில் மீனாட்சி உக்கிரபாண்டியனுக்கு முடிசூட்டிய பின் சொக்கநாத பெருமான் அருகில் விக்கிரகமாக நின்றுவிட்டாள். அதனால்தான் சுயம்பு அன்னை. அன்னை மதுரையில் யாகசாலையில் அக்னியில் அவதரித்தாள். இவளின் இயற்பெயர் தடாதகை அங்கையர்கண்ணி ஆகும். இங்கு கர்ப்ப கிரகத்தில் அன்னையின் விக்கிரகம் உயிருடன் இருக்கும் ஒரு பெண்ணை பார்ப்பது போல் இருக்குமாம். அன்னையே சிலையாக இருப்பதால் மிகவும் அழகாக இருக்கும். இவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் இருக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். அன்னையின் சிலை மிகவும் நளினமாக இருக்கும். அன்னையின் சந்நிதியில் தாழம்பூ குங்குமம் பிரசாதமாக தரப்படுகிறது. இப்படியாக அன்னை மீனாட்சியின் பெருமைகளையும் அவள் ஆலயத்தின் சிறப்புகளையும் சொல்லிக் கொண்டே போகலாம். உதாரணமாக புலிப்பாத கணேசர், பாதாள குபேரர், பொற்றாமரை குளம், மொட்டை கோபுரம், ஆயிரங்கால் மண்டபம், திருமலை நாயக்கர் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ரகசியமாக செல்ல பயன்படுத்திய நிலவரை பாதை, சுழலும் சிவலிங்கம் என்று ஏகப்பட்ட பெருமைகள் உள்ளது. மீனாட்சி அன்னையின் பாதம் பணியுங்கள், வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுங்கள். ஸ்ரீ மீனாட்சி தாயே போற்றி. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.